அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாதத்தோட 2வது வியாழக்கிழமையில நாம் இருக்கிறோம். இப்போதான் முதல் வியாழக்கிழமை வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 2வது வியாழக்கிழமையும் வந்தாச்சு. இதே மாதிரி தான் இந்த ரமதான் மாதம் ரொம்ப காற்றை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போதான் நோன்பு 1 பிறந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நோன்பு முழுக்க முடிஞ்சு ஈது வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். அதிக பரக்கத்துக்களும் ரஹ்மத்துக்களும் நன்மைகளும் கொட்டி கிடக்கின்ற ஒரு மாதம். இந்த மாதத்தை நம்மளால எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதத்தில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் சிறப்பான ரொம்ப சுலபமான திக்ர்கள் துவாக்களாக இருக்கும். ஆனால் ரொம்ப பலம் வாய்ந்த சிறப்பான துவாக்களாக இருக்கும். அதிக நன்மைகளை தரக்கூடிய அமல்களாக இருக்கும். அப்படிப்பட்ட துவாக்களை திக்ர்களை தான் அதிகமாக இந்த மாதத்தில் நான் போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அதிகமாக பலன் அடைஞ்சிக்கிங்க. இந்த மாதத்தை ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க. இப்போ போயிடுச்சுன்னா இதோட அடுத்த வருஷம்தான். இந்த வருஷம் நாம் ஹயாத்தோட இருக்கோம், கூடவே ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இது. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயமாக இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி அடைந்தவர்களில் ஒருவராக நாமும் இருப்போம். அந்த வகையில் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாளான, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாளான இந்த வியாழக்கிழமையில் நாம் அமல் செய்து துவா கேட்கும் போது நம் துவாக்கள் நிச்சயமாக வெகு விரைவில் கபூலாகும். ஏன்னா நம் அமல்கள் உயர்த்தப்படும் நாள் இது. நம் அமல்கள் உயர்த்தப்படும் போது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் அதிகமான நன்மை செய்த நிலையில் இருக்கும் போது நிச்சயமாக நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். நமக்கு ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் தவறுகள் செஞ்சிருப்போம், அதை எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடும் நாம் செய்த இந்த நன்மைகள் மூலமாக. அந்த வகையில் இந்த நாளின் முழு நன்மையையும் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்முடைய காரியங்கள் ஏதாவது நிறைவேறணும்னா, நமக்கு பிடிச்ச காரியங்கள் நிறைவேறணும்னா அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி நாம் செயல்கள் செய்யணும். அல்லாஹுவிற்கு பிடித்த அமல்கள் செய்யணும். அவனுக்கு பிடித்த திக்ர்கள் துவாக்கள் ஓதணும். அந்த மாதிரி ஓதி நாம் துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதை விரும்புகின்றான். அல்லாஹுக்கு பிடித்த விஷயங்கள்னா ரொம்ப சுலபமான விஷயங்கள தான் இருக்கும். ரொம்ப மெனக்கெடலாம் நம்ம தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். 4 வார்த்தை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள். இது தனித்தனியாகவும் சொல்லலாம். ஆனால் ஒரே டைமில் நான் சொல்லும்போது இப்போ நான் ஒரு 10 தடவை நான் ஓதுறேன்னு நினச்சிக்கிங்க. இந்த ஒரு 10 தடவையிலேயே உங்களுக்கு 40 தடவை ஓதுன நன்மைகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா இது. அந்த துவா என்னன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்விற்கு விருப்பமான 4 வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இதை 4 நீங்கள் தனித்தனியாகவும் சொல்லலாம், இல்லை சேர்த்தும் சொல்லலாம். அப்படி சேர்த்து சொல்லும்போது எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தாலும் குற்றமில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நீங்கள் தனித்தனியாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படி சொல்கிறதை விட இது மொத்தத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஒரே டைமில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஒரே டைமில் அதிக நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த 4 வார்த்தைகளும் சேர்த்து நான் சொல்ல போகிறேன். ஒரு 10 முறை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் என் கூட சேர்ந்து 10 முறை அவசியம் ஓதுங்க. ஆனால் 10 முறையோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து அப்படியே ஓதி கண்டினியூ பண்ணுங்கள். இதை ஓதி பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி பிறகு உங்கள் தேவைகள் என்னவோ அதை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஓதி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்பியதை அவன் தருவான். இப்போ நான் துவா ஓத ஆரம்பிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓத ஆரம்பிங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதை நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படி தனித்தனியாகவும் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து சொல்லும்போது ஒரே டைமில் உங்களுக்கு 4 திக்ருகளை எடுத்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 முறை இதை நீங்கள் சொன்னால் 40 முறை சொன்ன மாதிரி ஆகிடும். ஏன்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் 4 வார்த்தைகள் அடங்கியிருக்கு. 4மே சிறந்த தனித்தனியான ஒரு திக்ருகள் தான். நீங்கள் மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது 40 நன்மை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். 10 தடவை சொன்னாலே 40 நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னைக்கு வியாழக்கிழமை, இந்த நாள் முழுக்க இந்த திக்ரை அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. சஹர்லேருந்து ஆரம்பித்து இஃப்தார் டைம் வரைக்கும், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த துவாவை அதிகமாக எண்ணிக்கையில் ஓத ஆரம்பிங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க. சின்ன திக்ரு சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகள் இவை. ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய துவா ஓதி மெனக்கெட டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சிம்பிளாக இந்த 4 வார்த்தைகளை கொண்டு இந்த துவாவை ஓதி அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை, ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை நிச்சயமாக அவன் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம் அமல்கள் உயர்த்தப்படும் சிறப்பான இந்த நாளில், சிறப்பான இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் மிக விருப்பமான இந்த வார்த்தைகளை கொண்டு துவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும், நாடியது நடக்கும். அல்லாஹ்விற்கு மிக பொருத்தப்பட்ட மேன்மக்களாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.